நம்ம திண்டுக்கல்லே நைட்டு 11 மணிக்கு வந்தால் கூட பிரியாணி கிடைக்கக்கூடிய ஒரே ஸ்பாட்டு இந்த இடம் தான். திண்டுக்கல்ல ஒரு பெஸ்ட் பிரியாணி ஸ்பாட்னா கண்டிப்பாக இந்த கடையை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. அது மட்டும் இல்லைங்க, நைட்டு 11 மணிக்கு வந்தால் கூட இந்த கடையில் அவ்வளோ கூட்டத்தை பார்க்க முடியும். குறிப்பாக இந்த கடைக்கே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க. ஸோ அப்படி வந்த கடை தான் பார்த்தீங்கன்னா முஜீப் பிரியாணிங்க. அதாவது திண்டுக்கல்லே ஒரு ஓஜி ஸ்பாட்னே சொல்லலாம். இந்த கடையில் கிட்டத்தட்ட நைட்டு 11 மணிக்கு வந்தால் கூட அவ்வளோ கூட்டத்தை பார்க்க முடியும். ஏன்னா இங்கே கிடைக்கிற பிரியாணி வந்து அவ்வளோ ஃபேமஸுங்க. ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க செட்டப் இன்டீரியர்லாம் வந்து சொல்லவே தேவையில்லைங்க, நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நைட் டைமில் பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம போய் என்ன ஆர்டர் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி கூட என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேசரி, தயிர் வெங்காயம், தால்சா கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சிக்கன் 65 ஒன்று ஆர்டர் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் அந்த மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எடுத்து ஒரு வாய்தை வச்சவங்க. எப்படி சொல்கிறோன்னா உண்மையிலேயே அடடா சாப்பிட்றதுக்கு சக்கத்தாக இருக்குங்க. ஸோ ஒரு ஓஜி ஸ்பாட்னா சும்மாவாக சொன்னாங்க, உண்மையிலே ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்களே சொல்லுவீங்க. குறிப்பாக பிரியாணி நல்லா இருந்தால் பீசஸ் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க. பட் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா இருக்குது, பீஸும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா வந்து குக் ஆகிருக்குங்க. செகண்டாக ட்ரை பண்ணது சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு டீசெண்டான டேஸ்ட்டில் உண்மையிலே நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபைனல் எல்லாமே அடிச்சு காலி பண்ணி ஒரு கோலிஸோட அண்ட் ஒரு ஸ்வீட் பீரோட முடிச்சாச்சுங்க. ஸோ கண்டிப்பாக போனீங்கன்னா மிஸ்ஸே பண்ணாதீங்க. அது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போனீங்க நைட் டைமில் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு சாப்பிடலாம். ஸோ இந்த கடையோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போனால் மிஸ்ஸே பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ்.